வாக்குத்தத்தத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்களே. சத்தமா சத்தமா. ம் ம் ஹல்லேலூயா. எப்பவுமே வாசிக்கும் போது ஹை பிச்சில் வாசிக்கணும். ஹை பிச்சில் வாசிக்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி என் நீதியை இப்படி வாசிங்க. என் நீதியை சமீபிக்க பண்ணுவேன். வெரி குட். ம் ம் என் மகிமையை கட்டளையிடுவேன். அல்லேலூயா. இது ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். மகிமையும் மாற்றமும். இதில் ஏற்கனவே நான் பல பேரை பேசியிருக்கிறேன். மகிமை என்பது அங்கே ஒரு மாற்றம் வருகிறது. நம்மளுக்கு எனக்குள்ள மகிமை வந்தால் ஒரு மாற்றம் வருகிறது. என் வீட்டில் மகிமை வந்தால் மாற்றம் வருகிறது. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். என் சபையில் மகிமை வந்தால் என்ன வருகிறது? கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத்-ஏதோம் வீட்டிலே 3 மாதம் தான் இருந்தது. பெரிய மாற்றம். ஏன்னா கர்த்தருடைய பெட்டியில மகிமை இருக்கிறது. அல்லேலூயா. நான் இதை இப்படி சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ ரோஸு மொட்டு எப்படி இருக்கும்? ரோஜா செடி மொட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், மூடி இருக்கும். இது பார்க்க எப்படி இருக்கு? மகிமையா இல்லை, அழகா இல்லை. ஆனால் காலையில் ரோசா என்ன செஞ்சிருது? பிளஸ்ஸமானோன்னா எப்படி இருக்குது? மகிமையா இருக்கிறது. அப்போ மகிமை எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் என்ன இருக்கிறது? சொல்லுங்க, என்ன இருக்கிறது? மாற்றம் இருக்கிறது. இந்த மகிமைக்கு நிறைய அர்த்தம் இருக்கிறது. அதில் ஒன்று தேவனுடைய பிரசன்னம், இன்னொன்று தேவனுடைய மாற்றக்கூடிய வல்லமை. மகிமை என்றால் என்ன? தேவனுடைய மாற்றக்கூடிய வல்லமை. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்குள்ளே ஒரு மகிமை வரட்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், இம்மானுவேல் பாட்டி நல்ல சாட்சி சொன்னாங்க பார்த்தீங்களா? அவங்க தனிமையில் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இடப்படுறாருன்னு. அதுதான் மகிமை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்கள் தனிமையில் ஜெபிக்கும் போது, சபையா ஜெபிக்கும் போது, ஆமென், அந்த மகிமை ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அப்போ எனக்குள்ளே தேவ மகிமை வரும்போது எனக்குள்ளே சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் இருக்கிற நீங்கள் சின்ன சின்ன காரியங்களை அனலைஸ் பண்ணி மாற்றத்துக்கு ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. போன வருஷம் இருந்த மாதிரியே இருக்காதீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஜெப வாழ்க்கையில், வேத வாசிப்பில் கொஞ்சம் மாற்றத்துக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா மகிமை உங்கள் மேலே வரும். அல்லேலூயா. மகிமை வந்தால், திருப்பி சொல்லுங்க, மாற்றம் வந்தாலும் மகிமை வரும். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமென். அப்போ காரியங்கள் மாறுகிறது மகிமை வந்தவுடனே. ஒரு 10 காரியத்தை சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு விசுவாச அறிக்கைக்காக 10 காரியம். வசனத்தை மட்டும் வாசிச்சா போதும். அப்படியே நான் சொல்லி 10 பாயிண்ட் நான் சொல்லி முடிச்சிடறேன். முதல்ல, துக்கத்தை மாற்றி அவர் சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா. மகிமை வந்த உடனே என்ன நடக்கும்? ஆமென். வாசிங்க. எரேமியா 31:13. வேகமாக நான் எழுதி கொடுத்துருந்தேன்னா யாராவது வேகமாக வாசிப்பீங்க. 31:13. ம் 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 மகிழுவார்கள், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இது முதல் வார ஞாயிறு வாக்குத்தத்தமாக கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி. அப்போ உங்கள்கிட்ட மகிமை வரும்போது உங்க துக்கமெல்லாம் எப்படி மாறிடும்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாய் மாறும். நீங்க இதை அறிக்கை பண்ணணும். இரண்டாவதாக, ஆமென், வெட்கத்தை மாற்றுவார். முதல்ல என்ன சொன்னேன்? உங்க துக்கத்தை மாற்றுவார். ரெண்டாவது, உங்க வாழ்க்கையில சில வெட்கத்துக்கான காரியங்கள் இருக்கும் இல்லையா?
தலை நிமிர்ந்து நடக்க முடியாத சில சூழ்நிலைகள். வெட்கத்திற்கு பதிலாக பலனை தருவார். ஆமென். ஆமென். ஏசாயா 61:7, செப்பனியா 3:19. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாக பலன் வரும். ஆமென் சொல்லுங்க. தேவ மகிமை வந்த உடனே உங்க வெட்கம் மாறி அதற்குரிய பலன் வந்துடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். செப்பனியா 3:13, 19 யார் எடுத்திருக்கிறீங்க? கண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து சேர்த்துக் கொள்ளுவேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். மூன்றாவதாக, சிறுமை நீங்கி ஒரு பெருமையை கர்த்தர் தர போகிறார். அல்லேலூயா. தேவனுடைய மகிமை நம்ம மேல வரும்போது என்ன மாற்றம் வருகிறது? சிறுமையை, எப்பவும் நீங்க சிறுமைப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டீங்க. அந்த சிறுமைப்பட்ட இடத்துல உங்களை பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். 1 சாமுவேல், ஆமென், 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 சாமுவேல் 1:11, அதே 1 சாமுவேல் 2:1. ஆடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரு அப்படின்னு அன்னாள் ஜெபித்த போது தேவன் அவளுடைய சிறுமையை மாற்றி அவளுக்கு ஒரு பெருமை கொடுத்தாரு. ஆமென். மகிமை வந்தால் உங்க சிறுமை மாறி பெருமை வரும். 1 சாமுவேல் 2:1 வாசிங்க. ஜெபம் பண்ணி என் இருதயம் களி கூறுகிறது, என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. எல்லாரும் அறிக்கை எடுங்க பார்க்கலாம். எல்லாரும் அறிக்கை எடுங்க. கையை உயர்த்திக்கிட்டு சொல்லுங்க, என் கொம்பு எப்படி இருக்கு? ஆமா, உன் கொம்பு ஒடிஞ்சு போகல, நல்லா ஒடியாத கையை வைத்து. ஆமா, என் கொம்பு எப்படி இருக்கிறது? உயர்ந்திருக்கிறது. ஏன்னா கர்த்தர் என்ன செய்யறாராம்? 1 சாமுவேல் 2:8, 1 சாமுவேல் 2:8, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்தி அவர்களை பிரபுக்களோடும். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறார். உங்களுக்கு ஒரு ஹை பிளேஸ் கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. மகிமை வந்தால் சிறுமை எப்படி மாறும்? பெருமையா மாறும். ஆமென். நிறைய வீடு கட்டி பால் காய்க்கணும். ஹல்லேலூயா. ஆமென். இப்படி ஒவ்வொரு அற்புதமும் சபையில் நடக்கணும். விசுவாசிகளுடைய சிறுமை மாற வேண்டும். நீங்க இதை விடாம அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, என் சிறுமை மாறி எனக்கு ஒரு பெருமை வர வேண்டும். நான்காவதாக குறைவு நீங்கி நிறைவு உண்டாகும். தேவனுடைய மகிமை வரும்போது சொல்லுங்க, நீங்க என்ன குறைவில் இருந்தாலும் அந்த குறைவு நீங்கி நிறைவு உண்டாகும். பிலிப்பியர் 4:19 சொல்லுங்க மனப்பாடமாய். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தில் இருந்து குறைவுகளை எல்லாம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. ஆமென். அதிசயமே இறை மகனாம் வாதையெல்லாம் இந்தே போகுமே, உன் பாதையெல்லாம் நெய்யாய். ஆமென். குறைவுகள் எல்லாம் என்ன செய்யும்? நிறைவாகும். இந்த இளையகுமாரன் குறைவோடு இருந்தான். ஆனா அவனுக்குள்ள ஒரு உணர்வு வருகிறது, எங்க அப்பா வீட்டில் என்ன இருக்கு? பூர்த்தியான சாப்பாடு இருக்கு. ஓ ஹல்லேலூயா.
ஆமா, உங்க அப்பா வீட்டுல குறைவே இருக்காது. நம்ம அப்பா வீடு சபை தான், நம்ம அப்பா வீடு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அதனால இந்த வருஷத்துல கர்த்தருடைய மகிமை உங்க வீட்டுல, உங்க வாழ்க்கையில, நம்ம சபையில வரும்போது எல்லா குறைவுகளும், ஹல்லேலூயா. நம்ம சபையில ஒரே ஒரு குறைவுள்ள மக்கள் இருக்காங்க, ஜெபத்துல குறைவுள்ளவங்க ரொம்ப இருக்கிறாங்க. அந்த குறைவையும் கர்த்தர் இந்த வருஷம் நிறைவாக்குவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தருடைய மகிமை வரும்போது வியாதி சுகமாய் மாறும். வியாதி மாறி என்ன வரும்? சுகம் வரும். சொல்லுங்க வாய் திறந்து. முதல்ல என்ன சொன்னேன்? துக்கம் மாறி என்ன வரும்? வெட்கம் மாறி என்ன வரும்? பலன் வரும். மூன்றாவது என்ன சொன்னேன்? சிறுமை நீங்கி என்ன வரும்? நாலாவது என்ன சொன்னேன்? குறைவு நீங்கி. ஐந்தாவது வியாதி நீங்கி சுகம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் ஒரு நாள் ஆன்லைன் பிரேயர்ல சொன்னேன் இல்லையா, நமக்கு ஒரு ரெமடி இருக்கிறது, அதுதான் எண்ணெய். எண்ணெயை விசுவாசத்தோட பூசுங்க, நிறைய மிரக்கல் அதுல நடக்கும். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 15:26 கர்த்தர் சொல்றாரு, இன்று நான் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு விதிக்கிற உன் கற்பனைகளின்படி எல்லாம் நீ செஞ்சனா என்ன பண்ணுவேன்? எகிப்தியர்களுக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். நானே உன் பரிகாரி. நல்லா, இயேசுவே என் பரிகாரி, இயேசுவே என் பரிகாரி சொல்லுங்க. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவீங்களா? ஆமே. 1 பேதுரு 2:24 இயேசுவின் தழும்புகளால் நாம் குணமடைகிறோம். ஹல்லேலூயா. ஆமா. இப்ப 6வது பாயிண்ட்டுக்கு வருகிறோம். 6வது பாயிண்ட்ல என்னன்னா, நம்ம அடிக்கடி என்ன சொல்றோம்? எனக்கு பலவீனமா இருக்கு, எனக்கு கால் வலி பலவீனம், அந்த பலவீனம், இந்த பலவீனம் அப்படின்னு சொல்றோம். ஆனால் தேவனுடைய மகிமை நம்ம மேல வரும்போது வாட் வில் ஹேப்பன்? பலவீனம் மாதிரி என்ன உண்டாகும்? பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12:9 வேகமாய் 2 கொரிந்தியர் 12:9 இது அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். சொல்லுங்க, இயேசுவே என் பலவீனத்துல உங்க பலன் எப்படி விளங்கும்? காலையில எந்திரிக்கும் போதே சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பலவீனத்துல உங்க பலன் விளங்கும். கால் வலிக்குதா? காலில் கையை வச்சு சொல்லுங்க, என்னுடைய பலவீனத்திலே இயேசுவின் பலன் விளங்கட்டும். விளங்குமா? விளங்காதா? விளங்கும். ஹல்லேலூயா. நல்ல ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? 7வதாக பாவம் நீங்கி பரிசுத்தம். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, சின் நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு, டெம்டேஷன் நமக்கு ப்ராப்ளமா இருக்கு. ஆனாலும் நம்ம விடாம ஜெபிக்கும் போது தேவன் அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. ஆமென். பாவம் நீங்கி பரிசுத்தம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய மகிமை நம்ம மேல வரும்போது பாவம் நீங்கி நமக்குள்ள என்ன உண்டாகுது? பரிசுத்தம் உண்டாகுது. 1 யோவான் 1:7 அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அடிக்கடி சொல்லுங்க, ஜெபிக்கும் போதெல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா உங்க இரத்தத்தால என்ன சுத்திகரிங்க, என்ன சுத்திகரிங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பாவம் நீங்கி என்ன உண்டாகிறது? அவன் நீதிமொழிகள் 28:13 என்ன சொல்லுகிறது? பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கமன். நீங்க இரக்கம் பெறணும்னா தேவ சமூகத்துல வந்து பாவங்களை அறிக்கை செய்து என்ன செய்ய வேண்டும்? விட்டு விட வேண்டும். 8வதாக ஆமென், தீமை மாறி நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்க இருக்கிற உலகம் தீமையில நிரம்பி இருக்கிறது. நம்ம சாப்பாடு, நம்ம குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று எல்லாமே எல்லாத்துக்குள்ள என்ன இருக்கிறது? தீமை இருக்கிறது. ஆனா கர்த்தர் அதையெல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாதிரி நம்முடைய பிரயாணத்துல நீங்க எங்க போனாலும் உங்க 2 வீலர்ல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஜெபித்து விட்டு தான் போக வேண்டும். அப்படிப்பட்ட போய் அவசரமா போய் நீங்க கொடியேற்ற வேண்டாம்.
சரியா? அப்படி போய் அவசரம் போய் என்ன செய்ய வேண்டாம், கொடியேற்ற வேணாம். உட்காந்து ஒரு 2 வீலரில் கையை வச்சு ஆண்டவரை என்னோடு வாரும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்குரிய தேவதூதன் உங்களோட வருவான். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அந்த உலகம் எப்படி இருக்கிறது? தீமை. ரோமர் 12:21 வாசிக்க பார்க்கலாம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அல்லேலூயா. யோசேப்பு சொல்றான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ தீமையை நன்மையாய். ஆமென். ஆதியாகமம் 50:20. அல்லேலூயா. நீங்கள் எனக்கு நினைச்சீங்க. நான் சொல்றேன், எவன் நினைச்சாலும் அந்த தீமை உங்க மேல வராது, அது நன்மையாய் வரும். அல்லேலூயா. அதனால என்ன பண்ணுங்க, தீமை செய்யறது யாராவது நினைக்கட்டும், விட்டுருங்க. அவங்க பாட்டுக்கு நினைச்சிட்டு போறாங்க. அதுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அவன் எப்படி பார்க்குறான், ஒரு மாதிரி பார்க்குறான், ஒரு மாதிரி கதவை அடைக்கிறான், ஒரு மாதிரி ஜன்னல் அடைக்கிறா, இந்த மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. தீமை வந்துச்சுன்னா நீங்கள் நினைத்தீர்கள். யார் நினைச்சாங்களா? ஜோசப்பினுடைய சகோதரர்கள். அப்படி நினைச்சதுனால தான் யோசேப்புக்கு என்ன வந்துச்சு? நன்மை வந்துச்சு. அதனால அது நினைக்கிறத கூட நிறுத்துறாதீங்க. அவன் நினைக்கிறத அவன் உரிமை, அம்பாட்டுக்கு நினைச்சிட்டு போறான். ஆனா அது நம்ம மேல பலிக்காது. அவன் தீமை நினைச்சானா அது நன்மையாய் மாறிவிடும். அல்லேலூயா. அதான் இயேசு சொன்னார், உங்களை எவனாவது தூஷித்தானா உங்களுக்கு அதுக்குரிய பலன் உங்களுக்கு வருங்கிறார். ஆமென். தீமையானவைகளை தேவன் எப்படி மாற்றுகிறார்? நன்மையாய் மாற்றுகிறார். அப்ப தேவ மகிமை அது மேல வரணும். அந்த தீமை மேல வரும்போது தீமை எப்படி மாறும்? நன்மையாய் மாறும். ஆமென். அடுத்து 9வதாக, சாபம் நீங்கி நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நெகேமியா 13:2. யாராவது எடுத்தவங்க வாசிங்க. நெகேமியா 13:2. அதை எடுக்கிறதுக்குள்ள நேரமா? எங்கள் தேவனுடைய சபை என்னது? சாபத்தை சொல்லுங்க, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. சாபத்தை ஆசீர்வாதமாக்கின எங்கள் தேவன். அதோட வச்சுக்கிறோமே, சாபத்தை எப்படி மாத்திடுவாரு? ஆமென். இன்னைக்கு எந்த சாபமும் விசுவாச குடும்பத்தின் மேல இருக்கவே கூடாது. கர்த்தருடைய மகிமை வர வர அந்த சாபம் எப்படி மாறிடும்? எல்லாரும் சொல்லுங்க, சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சாபமாகி, ஆமென், நோ மோர் கர்ஸ் அபான் us. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இனி சாபமே இல்லை. கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்க போறேன். ஆமென். பிசினித்தனம் இல்லாமல் தாராளம். ஹல்லேலூயா. எப்படி பிசினித்தனம் மாறணும், கஞ்சத்தனம் மாறணும். விசுவாசிகள் ஒருவேளை பாஸ்டர் இன்னும் நிறைய காசுக்காக இப்படி சொல்ல நினைக்காதீங்க. ஆமென். நான் அந்த காலத்துலையும் அப்படி சொல்லலை, ஒன்றும் இல்லாத காலத்திலையும் இந்த காலத்திலையும் அப்படி சொல்லலை. நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அதே வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள், வாரி இறைத்தும் விருத்தி அடைவார் என்று. நீதிமொழிகள் 11:24. வாரி இறைத்தும், எல்லாரும் சொல்லுங்க, ஏழையாவார்களா? வாரி இறைத்து விருத்தி அடைவார். அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் இதுக்கு மேல உங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்களை விட அடுத்த உங்க ஜூனியர் அவன் பேருவான். நீ யோசிச்சுக்கிட்டே இருப்ப, கர்த்தருக்கு கொடுக்கவா, காணிக்க போடவா, வைக்கவா, இவ்வளவு கொடுக்கவா, இவ்வளவு கொடுத்துட்டா நான் என்ன செய்வேன்? இதில் நான் உடன்பாடு கிடையாது. நான் வசனத்தை மட்டும்தான் சொல்லுவேன். முடிவு எடுக்கிறது உங்க வேலை. அல்லேலூயா. ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆமென். வாரி இறைத்து, ஆமென். சங்கீதத்தில் வாசம் இல்லையா? வாரி இறைத்தான்
ஏழைகளுக்கு கொடுத்தான். ஆமென், அல்லேலூயா. நீங்க செலுத்துற தசமபாகத்துல காணிக்கையில ஒரு பகுதியை எடுத்து வைத்து விதவைகளுக்கு கொடுத்து, ஏழைகளுக்கு கொடுத்து, திக்கற்றவர்களுக்கு கொடுத்து, இதெல்லாம் செஞ்சுட்டு தான் நாங்கள் சபைக்கும் செலவழிக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் ஏழையை தேடி போக வேண்டியதில்லை, சபையே அந்த வேலையை செஞ்சிடும். ஆமாம், நீங்கள் தசமம் செலுத்திட்டீங்கன்னா அந்த பிரித்து எடுத்து திக்கற்றவர்கள், விதவைகள், இவங்களுக்கு, அவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு ஆமென் நம்ம உதவி செய்கிறோம். அதன் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. வாரி இறைத்து விருத்தடைன்னு ஒரு வசனம் இருக்கு பாருங்க, நீதிமொழிகள் 21:26. நீதிமான் எப்படி இருப்பானா? நீதிமானோ பிசினித்தனம், கஞ்சத்தனம், இந்த மைண்டை விட்டு முதல்ல அதை விட்டு ரிமூவ் பண்ணுங்க. அப்போதான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அல்லேலூயா. ஆமென். தாராளமாக கர்த்தருடைய காரியங்களை ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆமென். இது வசனம், நான் சொல்றது வசனம். அதிக விதைக்கிறவன் அதிக அறுப்பான், சிறுக விதைக்கிறவன். சரி, ஓகே. இந்த 10 காரியங்களை உங்களுக்காக நான் சொன்னேன். இதெல்லாம் மாற்றத்தினால வர்ற மகிமை. எல்லாரும் சொல்லுங்க. இந்த 10மே எப்படி வர்றது? மாற்றத்தில் வர்ற மகிமை. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் இதை நோட் பண்ணிக்கிட்டு இதை டெய்லி கன்வர்ஸ் பண்ணணும். இன்னும் சில வசனங்களை ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அறிக்கை பண்ணீங்கன்னா கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தர் தம்முடைய மகிமையை கட்டளையிடுவார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. ஆமென். அந்த மகிமைக்காய் நன்றி, அந்த மகிமைக்காய் நன்றி. எல்லாரும் சொல்லுங்க, மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. ஓ, மகிமை மகிமை நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார், வல்லமை வல்லமை காண்பார்கள் காண்பார்கள். மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. இப்படி நல்ல ஃபெய்த் கான்ஃபரன்ஸ் உள்ள பாட்டெல்லாம் சர்வீஸ்ல செலக்ட் பண்ணி பாடணும். ஏதோ வாய்க்கு வந்த பாட்டை பாடிட்டு கூடாது.